குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது சிவாவும் கரடியும் எபிசோட் 7, பறக்கும் காரில் சாகசம். இப்ப நாம கதைக்குள்ள போலாம். நரிகள் யாரும் இல்லாத நேரத்தில் கரடியின் வீட்டிற்கு வந்து தாராவை கடத்தி செல்கிறார்கள். அதற்கு பின் சிவா மற்றும் கரடி தாராவை தேட முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பது என்றே தெரியவில்லை. சிவா மற்றும் கரடி சர்ச் டாகின் உதவியை நாடுகின்றனர். நாய் தனது பறக்கும் காரை எடுத்து வருகிறது. பறக்கும் காரில் இருந்து சர்ச் டாக் இறங்குகிறது. அது மிகவும் பிரம்மாண்டமாகவும் பெருசாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை சிவாவும் கரடியும் பார்க்கிறார்கள். பறக்கும் கார் சிவா, கரடி மற்றும் நாயுடன் சேர்ந்து பறக்கிறது. அவர்கள் பறந்து கொண்டே மேலிருந்து நரிகள் மற்றும் காரை காண்கின்றன. பின்பு அவர்கள் நரிகள் காரை ஒரு குகைக்கருகே கண்டனர். அவர்கள் பறக்கும் காரை குகைக்கருகே லேண்ட் செய்கிறார்கள். சிவா மற்றும் நண்பர்கள் நரிகள் மற்றும் தாராவை காண்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்த்த பின் நரிகளுக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் பயந்து விட்டது. பின்பு அந்த இடத்தில் இருந்தே ஓடிவிட்டது. அப்போது கரடியும் தாராவும் ஓடி வந்து ஹக் செய்து கொண்டார்கள். அவர்களது உறவினை மேலும் வலுப்படுத்தியது. சிவாவும் அவன் நண்பர்களும் தாராவை மீட்கின்றனர். எல்லோரும் கரடியின் வீட்டிற்கு வருகின்றனர். அங்கு நடந்ததை எல்லாம் நினைத்து சிரிக்கின்றனர். அடுத்த நாள் சிவாவும் கரடியும் காட்டில் புதிய இடங்களை தேடுகிறார்கள். புதிய அனுபவங்களை கண்டு மகிழ்கிறார்கள். அவர்கள் நெருப்பு திருவிழாவில் சிவா மற்றும் கரடி கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் அங்கு நடந்த அற்புத நிகழ்வுகளை கண்டு மகிழ்கிறார்கள். அதற்கு பின் காட்டில் புதையல்களை தேடுகிறார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் பல அற்புதங்களை காண்கிறார்கள். பின்பு ஒரு அழகான நீர்வீழ்ச்சி அருகே அற்புதமான அனுபவங்களை அடைகிறார்கள். கரடி குதித்து விளையாடுகிறது. அங்கு அவர்கள் விளையாடி மகிழ்கிறார்கள். அதற்கு பின் அவர்கள் மேற்கு காட்டின் அழகை கண்டு மகிழ்கிறார்கள். அங்கு உள்ள பசுமையான வயல்கள் அனுபவிக்கிறார்கள். பின்பு ஒரு பழமையான அரண்மனை தோட்டத்திற்கு சென்று அந்த இடத்தின் அற்புதங்களை காண்கிறார்கள். அங்கு பழைய மரபுகளை கற்று மகிழ்கிறார்கள். சிவா மற்றும் கரடி வீட்டிற்கு வருகிறார்கள். கரடி வீட்டிற்கு சென்று தங்கள் அனுபவங்களை நினைத்து சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் நல்ல உறவினில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். கதையின் முடிவு. இவ்வாறு சிவா மற்றும் கரடி தங்கள் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை கண்டு புதிய இடங்களை ஆராய்ந்து அன்பும் மகிழ்ச்சியுமாக வாழ்கின்றனர். இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.